பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியா எடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகள் குறித்தெல்லாம் பேசுவதற்கு முன்னாடி அதுதான் விரிவாக பேச போகிறோம். அதற்கு முன்னதாக குரூப் கேப்டன் திரு வினோத் கிட்ட சில கேள்விகள். பகல்காம் அப்படிங்கிற பகுதியை இந்த தீவிரவாதிகள் ஏன் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறீங்க. அதே போல் சுற்றுலா பயணிகள் தான் பெருமளவு இந்த முறை குறிவைக்கப்பட்டிருக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த டார்கெட் அப்படின்னு என்ன பார்க்குறீங்க? ரொம்ப நல்ல கேள்விங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த பஹல்காம்னு சொல்ற இடம் இருக்கு இல்லையா, அது என் பின்னால நீங்க பார்க்கலாம். கொஞ்சம் பெரிய ஃப்ரேம்ல கொண்டு வந்தீங்கன்னா ஐ வில் பி ஏபிள் டு எக்ஸ்பிளைன் இட் ஆன் த மேப். அதுல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, பஹல்காம் இங்க பாருங்க, இங்க இருக்கிறது ஸ்ரீநகர்ல இருந்து கீழே வரும்போது அவந்திபுரான்னு ஒரு இடம். அவந்திபுரில இருந்து இது பஹல்காம். பஹல்காம் நீங்க ஒழுங்கா பாத்தீங்கன்னா 2 எஸ்கேப் ரூட் இருக்கு. ஒரு எஸ்கேப் ரூட் பஹல்காம்ல இருந்து இந்த பக்கம். இந்த 2 எஸ்கேப் ரூட் வி மாதிரி போறது, ஒரு வை ஃபோர்க். அங்க இருந்து எந்த எஸ்கேப் ரூட் எடுத்தாலும் 4 பேர் இருந்தாங்க. 2 பேர் ஒரு எஸ்கேப் ரூட், இன்னொரு 2 பேர் இன்னொரு எஸ்கேப் ரூட்ல போயிட்டு இந்த லோக்கல் ஓஜிடபிள்யூன்னு சொல்லுவாங்க. ஓஜிடபிள்யூ ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர். ஓஜிடபிள்யூனா ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர். அப்படின்னா அவங்க கிட்ட வெப்பன்லாம் இருக்காது, அவங்க கிட்ட குண்டு அது மாதிரி சாதனங்கள்லாம் இருக்காது. அவங்க சாதாரண ஒரு ஃபேமிலியில இருக்கிறவங்களா தான் இருப்பேன்னா, ஸ்ரீநகர் இல்ல வேலியில எங்க போனாலும் கீழேயும் ஒரு கொஞ்சம் இடம் இருக்கும். அதாவது ஒரு சின்ன ஒரு 2-3 ரூம் மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள ஹைட். ஸோ ஓஜிடபிள்யூஸ் அதான் நம்ம பிரதமர் பேசினார். ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ் ஒரு டெரரிஸ்டா இது வரைக்கும் நம்ம அவங்கள பார்த்தது கிடையாது. ஏன்னா நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அந்த மாதிரி. நீங்க வந்து வெப்பன் இல்லைன்னா, உங்ககிட்ட வெப்பன் கிடைக்கலன்னா உங்களை டெரரிஸ்டா கிளாசிஃபை பண்ண முடியாது. ஸோ ஒரு செப்பரேட் கிளாசிபிகேஷன் ஃபார் ஓஜிடபிள்யூ இது வரைக்கும் இருந்ததும். ஸோ பை லா இது எப்படி பண்ண போறாங்கன்னு ஐ ஹேவ் மை டவுட்ஸ். என்ன சேஞ்ச் பண்ணலன்னா, ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸை நீங்க அதிகமா அதிக நாள் நீங்க ஜெயில எல்லாம் நிற்க முடியாது அவங்கள. பட் இம்பார்ட்டன்ட் அதுக்கு நம்மளுக்கு புரியணும். அதாவது சிந்து நதி நீர் ஒப்பந்தம் இடைநிறுத்தம் ஒரு அதோடைய இமீடியட் எஃபெக்ட் இருக்க முடியாது. 5-6 வருடங்கள் ஆகும். இதோடைய நீர் ஒப்பந்தம் நிறுத்ததுக்கு அப்புறம் அவங்க அந்த எஃபெக்ட் வரும். அந்த பாதிப்புகள் அவங்க வாகா பார்டர்ல இந்த சாவடி மூடல் அதுலயும் நிறைய எஃபெக்ட் வராது. ஏன்னா as it is 2 வருஷமா நம்ம வந்து அதிகம் we are not doing much of work there. ஆனா 2 important point என்னன்னா, இந்த டிப்ளோமேட்டிக் பணியாளர்கள் குறைத்தல் அண்ட் பாகிஸ்தான் ராணுவ ஆலோசகர் வெளியேறுத்தல். இது 2 தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். வை? இதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து இம்மீடியட்டா ஒரு மிலிட்டரி ஆக்ஷன் தொடங்க முடியும். மிலிட்டரி ஆக்ஷன் தொடங்கணும்னா டிஃபென்ஸ் பர்சனல் ஹேவ் டு பி அவே. ஸோ இன் கமிங் டேஸ் ஒரு வாரத்துல ஐ திங்க் சம்திங் பிக் இஸ் கோயிங் டு ஹேப்பன். நம்மளுக்கு வெயிட் அண்ட் வாட்ச். வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் சொல்றது கொஞ்சம் டிஃபிகல்ட். ஐஎன்எஸ் விக்ராந்த் ஆல்ரெடி கராச்சி பக்கம் போயிடுத்து. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஃபுல்லா அலர்ட்ல இருக்காங்க. ராணுவம் ஃபுல்லா அலர்ட்ல இருக்காங்க. எங்கிருந்து அட்டாக் வரப்போது பாகிஸ்தான் மேல ரொம்ப டிஃபிகல்ட். ஸோ இப்போ அந்த பகல்காம்ங்கிறதுனால பக்கத்தில் இருக்க காடுகள் அங்கே மறைஞ்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் இருக்கா? அந்த இப்போ இன்னும் தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளை நாம் தேடிட்டு இருக்கிறோம். ட்ரோன் டெக்னாலஜி நீங்கள் ஏர்ஃபோர்ஸ்லேயும் இருந்ததுனால உங்கள்கிட்ட அந்த கேள்விகளை நான் முன்வைக்கிறேன். அப்போ அதில் அந்த சர்ச்சில் என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, இல்லை அது எப்படி நடந்துட்டு இருக்குன்னு பார்க்குறீங்க? ரொம்ப நல்ல கொஸ்டின்ங்க. இது வந்து அட்டாக் நடந்த ஒரு 1-1.5 மணி நேரம் தான் அவங்க கிட்ட ஹெட் ஸ்டார்ட் இருந்தது. மேக்சிமம் 2 hours. 2 மணி நேரத்துல அவங்க இந்த வேலிக்குள்ள போக முடியாது. இந்த என் பின்னால இருக்கிற வேலி இருக்கு இல்லையா, இந்த வேலிக்குள்ள 2 மணி நேரத்துல they can't go and hide. ஸோ அவங்க லோக்கல் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு பஹல்காம் ஒரு பெரிய ஒரு வில்லேஜ் மாதிரி. சொல்லப்போனா சே ஃப்ரம் ஹாரிஸ் கார்னர்ல இருந்து தாம்பரம் வரைக்கும்
ஸோ தட் இஸ் த கைண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் பாருங்களேன். அதுக்குள்ள ஒரு 5000 6000 வீடுகள் இருக்கு. எல்லா வீட்லயும் நீங்க சர்ச் பண்ண முடியாது. ஒன்னாவது. ரெண்டாவது, பக்கர்வால்னு சொல்லுவாங்க. பக்கர்வால்ன்றவங்க வந்து இந்த ஆடு மேய்க்கிற ஒரு கம்யூனிட்டி. ஆடு மேய்ச்சி கொண்டு போகும்போது ஒரு ஒரு இடத்துல நிக்கிறதுக்கு வீடு வச்சிருப்பாங்க. அந்த வீடு வருடத்தில் ஒரு 3-4 தடவை தான் அந்த வீட்டுல வந்து தங்குவாங்க. இல்லைன்னா அந்த வீடு எப்பவுமே காலியா தான் இருக்கும். அந்த மாதிரி நிறைய வீடுகள் உண்டு இந்த வேலியில. இந்த வேலியில் நான் போயிருக்கேன். ஓகே. ஸோ அந்த வீடுகள்லயும் போய் இவங்களுக்கு எஸ்கேப் பண்ண வாய்ப்பு உண்டு. இவங்களை தேடி பிடிக்கணும்னா அது ஒரு வெரி வெரி டிஃபிகல்ட்டுங்க. இட் இஸ் நெக்ஸ்ட் டு இம்பாசிபிள். பஹல்காம்ல அதுக்கு தான் அவங்க பஹல்காமை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஓகே ஓகே, முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன் சார். பேசலாம், இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு. கர்னல் முருகானந்தமும் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. அவங்கள்ட்டையும் பேசிட்டு நான் மற்றவர்கள்ட்ட கருத்து வரேன். இந்த தாக்குதலை பற்றி முதல்ல பேசுகிறோம், அதுக்கு பிறகு இந்தியாவுடைய மற்ற நடவடிக்கைகள் அதெல்லாம் பேசுகிறோம். இந்த தாக்குதலுக்கு ஏன் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தார்கள் அப்படின்னு தான் நான் இவர்கிட்டையும் கேட்டிருந்தேன். இது வந்து ஒரு இன்னொன்று சுற்றுலா பயணிகளை டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க. இது வரைக்கும் உள்ளூர்வாசிகள் மீது தாக்குதல் நடந்திருக்கு, வெவ்வேறு விதமான தாக்குதல் நடந்திருக்கு. ஆனால் சுற்றுலா பயணிகள் டார்கெட்டடாக இருக்கிறதுன்ற மாதிரி இந்த முறை தான் இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? இதுதான் திட்டமிட்டலாக இருந்திருக்குமா, எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ஒரு கடந்த ஆண்டில் வந்து கிட்டத்தட்ட 2 கோடிக்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் காஷ்மீருக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ அந்த காஷ்மீருடைய பொருளாதாரமும் கொஞ்சம் கொஞ்சமாக பில்டாக வரக்கூடிய ஒரு சூழலில் இந்த தாக்குதல் அப்படிங்கிறது எப்படி பார்க்குறீங்க? நம்ம அட்வர்சரி நம்மளுடைய அண்டை நாட்டினுடைய மெயின் எய்ம் வந்து மினிமம் எஃபர்ட் போட்டு மேக்ஸிமம் டேமேஜ் நமக்கு கொடுக்கறது. அந்தபடி அந்த பாலிசியில், அந்த ஃபிலாசபியில் நம்ம பார்த்தோம்னா, காஷ்மீர் ஆஃப்டர் 370 அப்ராகேஷன் அதை பிரிவு எடுத்ததுலேருந்து மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக, காஷ்மீரிஸும் சரி, லோக்கல்ஸ் ஆஸ் வெல் அஸ் இந்தியன்ஸும் என்ன செஞ்சாங்க, இந்த பகுதியை வந்து நம்ம யூஸ் படுத்தலாம், நம்ம நிறையா அதை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம், நல்லபடியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மூவ் பண்ணாங்க. அப்படி போகும்போது வருடத்துக்கு வருடம் சுற்றுலா பயணிகளுடைய வருகை அதிகரித்து, ஆகவே காஷ்மீர் என்ன ஆயிடுச்சு, பெட்டர் ஆயிடுச்சு. இதுவரையிலும் அவங்க அண்டை நாட்டினுடைய ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருந்ததுன்னா, லுக், இந்தியா வந்து உங்களை பகிஷ்கரிச்சிட்டு இருக்குது, புறக்கணிக்கிறது, நாங்கள் வந்து சொன்னோம்னா, நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தனி காஷ்மீர் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மூளைச்சலவை செஞ்சு வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த மூளைச்சலவை வந்து எடுபடாமல் போனதுக்கு மெயின் ரீசன் கிரவுண்டில் ஸ்வெல் ஆஃப் டூரிஸ்ட் வந்ததுனால. ஸோ இந்த டூரிசம் காஷ்மீரில் வேறுன்றது வந்து ஒரு மேஜர் த்ரெட் ஃபார் பாகிஸ்தான் ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜியே வந்து ஒரு இட் வில் பி டர்னிங் த ஸ்ட்ராட்டஜி பை தர் ஹெட். அப்படிங்கிற பட்சத்தில் அவன் பார்த்தான், பாகிஸ்தான் சர்வை பண்ணி இந்த விஷயத்தை மூவ் பண்ணோம்னா சுற்றுலா பயணிகளை டார்கெட் பண்ணணும். அண்ட் சுற்றுலா பயணிகளை டார்கெட் பண்ணோம்னா இட் ஹேவ் அ ஃபார் ரீச்சிங் கான்சிக்வன்ஸ். அங்கே காஷ்மீரில் மட்டும் கிடையாது, ரெஸ்ட் ஆஃப் த இந்தியாலையும் வரும் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் காஷ்மீரில் ஒரு மொஹல்லா, ஒரு மொஹல்லாங்கிறது வந்து 10 குடும்பங்கள் 20 குடும்பங்கள் இருக்க இடம், அதை நீங்கள் டார்கெட் பண்ணி அப்பாவி சிவிலியன்ஸ் டார்கெட் பண்ணோம்னா